தளபதி விஜய் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த பெயர். இந்திய சினிமாவில் ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரம். அவருடைய அடுத்த படைப்பு கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெற்றி இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நட்சத்திர பட்டாங்களுடன் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் இந்த படம் உருவாகி இருக்கு. எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. கோட் அந்த பேருக்கு தகுதியான படமா? கோட் படத்தில் விஜய் அப்பா மகனின் இரட்டை வேடங்களில் நடிச்சிருக்கார். இந்த இரட்டை வேடங்களில் அவர் இரண்டு முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களை மிக நன்றாகவே வெளிப்படுத்தியிருக்கார். சோகத்தில் ஆழ்ந்த அப்பாவா காந்தி என்ற கதாபாத்திரத்தில் அவர் அமைதியான ஆனால் பலமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். காந்தி ஒரு தந்தையாக தனது மகனை இழந்த துயரத்தில் ஆழ்ந்திருப்பது விஜயின் நடிப்பில் மிக நன்றாகவே வெளிப்படுகிறது. அவர் கண்களில் இழப்பின் வலி தெளிவா தெரியுது. அந்த கண்கள் அந்த வலியை, அந்த துயரத்தை மிக நன்றாகவே வெளிப்படுத்தி இருக்கின்றன. ஆனா மகனோட கதாபாத்திரம் அவ்வளவா மெருகையாத. மகனா நடித்த விஜயின் கதாபாத்திரம் காந்தியின் கதாபாத்திரத்துக்கு நிகராக இல்லை. விஜய் கிட்ட நாம் எதிர்பார்க்கிற அந்த ஸ்டைலும் எனர்ஜியும் அந்த கதாபாத்திரத்துல மிஸ்ஸிங். மகனா நடித்த விஜயின் நடிப்பில் அந்த உற்சாகமும் அந்த உறுதியும் காணவில்லை. இந்த சின்ன வித்தியாசம் படத்தோட ஃப்ளோவை கொஞ்சம் பாதிக்குது. கதை மொத்தத்தில் இந்த இரண்டு கதாபாத்திரங்களின் மாறுபாடு படத்தின் தொடர்ச்சியை பாதிக்கின்றது. ரசிகர்களா நமக்கு இரட்டை விஜய்களில் ஒரு விஜயை பத்தி ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. ரசிகர்கள் காந்தியின் கதாபாத்திரத்தை மிகவும் பாராட்டினாலும் மகனா நடிச்ச விஜயின் கதாபாத்திரத்தில் சில குறைகளை கண்டுபிடிச்சனர். இதனால் ரசிகர்களையே கலவையான விமர்சனங்கள் வந்தன. ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் நியாயத்துக்கா தேடுறதுதான் கோட் படத்தோட கதை. இந்த ஏஜென்ட் அவனோட கடமையை மிக தீவிரமா செய்யுறான். அவனோட வாழ்க்கை முழுக்க நியாயத்துக்கா போராடுறதுக்காக அர்ப்பணிச்சிருக்கான். காந்தியோட மகன் ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன்ல இருந்து போயிடுறா. இந்த துயரமான சம்பவம் காந்தியோட வாழ்க்கையை முற்றிலும் மாத்திடுது. அவன் மனசு உடைஞ்சு போயிடுது. ஆனா அவன் நியாயத்துக்கா போராடுற வேலையை நிறுத்தல. சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை விளக்கி எரியுது. இந்த நம்பிக்கை காந்தியோட வாழ்க்கையில ஒரு புதிய ஒளிய கொண்டு வருது. அவன் மகன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு என்ன தகவல் அவனுக்கு கிடைக்குது. அவனோட மகன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் காந்தியோட மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருது. அவன் மகனை மீட்டுக்க காத்திருக்க சவால்களை எதிர்க்கல தயாராறான். அதுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாம் நாம எல்லாரும் யூகிக்கிற மாதிரி ஒரு துரத்தல். காந்தி அவனோட மகனை மீட்டுக்க பல சவால்களை எதிர்கொள்றான். இந்த துரத்தல் காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் அவை எதுவும் புதுசா இல்ல. திடீர்னு வர கதை மாறுதல்கள் எதுவும் புதுசா இல்ல. கதை மாறுதல்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இதுல எதுவும் புதுசா இல்ல. வெள்ளங்க கிட்ட பெருசா எதிர்பார்க்க முடியல. வெள்ளங்கள் ரொம்ப சாதாரணமா இருக்கு. அவர்களோட செயல்கள் எதுவும் கதை மாறுதலுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. பழைய கதையில எந்த புது விஷயத்தையும் இந்த திரைக்கதை சேர்க்கல. கதை முழுக்க பழைய கதையில இருந்து எடுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இதுல எந்த புதுமையும் இல்ல. இத பார்த்தா போது நம்ம எல்லாருக்கும் இது பிரெடிக்டபிள் பாத் மாதிரி தான் தோணுது. 4வது பகுதி தொழில்நுட்ப வெற்றிகளும் சறுக்கல்களும். இந்த பகுதியில் நாம் தொழில்நுட்பத்தின் வெற்றிகளையும் சில சறுக்கல்களையும் ஆராய போகிறோம். கோட் படத்தோட சண்டை காட்சிகள் மிகவும் சிறப்பா அமைஞ்சிருக்கு. விஜயின் சண்டைக்கலை திறமைகள் இந்த படத்தில் மிக அழகாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்டன்ஸ் எல்லாம் நேர்த்தியா படமாக்கப்பட்டு பார்வையாளர்களை கவரும் வகையில் இருக்கு. ஸ்டண்ட் கலைஞர்கள் மிகுந்த உழைப்புடன் இந்த காட்சிகளை உருவாக்கியுள்ளனர். ஆனா VFX அந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சில காட்சிகள்ல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மிகுந்த சவாலாக இருந்தது. சில காட்சிகள், முக்கியமா கிராபிக்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படத்தோட ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி இல்ல. இந்த காட்சிகள் பார்வையாளர்களின் அனுபவத்தை பாதிக்கின்றன. VFXல இன்னும் கவனம் செலுத்தி இருக்கலாம். தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டால் படத்தின் தரம் மேலும் உயர்ந்திருக்கும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா யுவன் சங்கர் ராஜாவோட இசை படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். யுவனின் இசை இந்த படத்துக்கு மிகுந்த உயிர் கொடுத்துள்ளது. பாடல்கள் எல்லாம் எனர்ஜியா இருக்கு. ஆக்ஷன் காட்சிகளுக்கு கூடுதல் பலம் சேர்க்குது.
இசை மற்றும் பாடல்கள் பார்வையாளர்களை மெய்மறக்க செய்கின்றன, மேலும் படத்தின் அனுபவத்தை மேம்படுத்துகிறது. இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் ஆர்வலர் மிகுந்த உழைப்புடன் இந்த படத்தை உருவாக்கியுள்ளனர். அவர்களின் முயற்சிகள் பாராட்டத்தக்கது. மொத்தத்தில் கோத் படம் தொழில்நுட்பம் மற்றும் கலை இரண்டிலும் சிறந்த முயற்சியா அமைந்துள்ளது. சில சறுக்கல்கள் இருந்தாலும் படத்தின் வெற்றியை குறைக்கவில்லை. பார்வையாளர்கள் படத்தை ரசித்து மகிழ்ந்தனர். 5வது பகுதி ரசிகர்களுக்கான விருந்து. கோத் படம் முழுக்க ரசிகர்களுக்கான பல சர்ப்ரைஸ்கள் இருக்கு. விஜயோட முந்தைய படங்கள்ல இருந்து பிரபலமான வசனங்கள் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. அவரோட ஸ்டைல் டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் விஜய் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்துற விஷயம்தான். ஆனா சாதாரண ரசிகர்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்காது. இந்த படம் விஜயோட முந்தைய வெற்றி படங்களோட ஒரு மிக்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு புது கதையை ரசிக்க முடியாது. 6வது பகுதி மிதமான வரவேற்பு. விஜயோட ஸ்டார் பவர் இருந்தோம், கோத் படத்துக்கு மிதமான வரவேற்பு தான். பலவீனமான திரைக்கதை, புதுமை இல்லாத கதை, சரியில்லாத வேகம் இதெல்லாம் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டி இருக்காங்க. ரசிகர்களும் அதே மாதிரி ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. பழைய பார்முலாவை நம்பி இருக்கிறது. ரசிகர்கள் திருப்திப்படுத்துறதுக்கா சில காட்சிகள் இதெல்லாம் ஒரு சில ரசிகர்கள் கவரையில. 7வது பகுதி தவறவிட்ட வாய்ப்பு. கோத் படத்துள்ள வெற்றிக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இருந்துச்சு. திறமையான இயக்குனர், பெருமாண்ட தயாரிப்பு மதிப்பு இருந்தும் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கல. பலவீனமான கதை, முழுமையடையாத கதாபாத்திரங்கள், ரசிகர்கள் திருப்திப்படுத்துறதுக்கா வைக்கப்பட்ட காட்சிகள் இதெல்லாம் படத்தோட நல்ல அம்சங்களை மறைச்சிடுச்சு. கோட் என்பது தளபதி விஜய்க்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தவறவிட்ட வாய்ப்பு.